மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். PSSM, PMC, PN பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே நான் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு 2 வார்த்தைகள் பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று மைண்ட்ஃபுல்னஸ், ரெண்டாவது மைண்ட்லீஸ்னஸ். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மைண்ட்லீஸ்னஸ் அப்படின்ற விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன. நாம் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலின் மீது முழு கவனம் வைத்தால் நமக்கு ஒரு அற்புதமான அனுபவம் என்பது கிடைக்கும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு பேஸ் என்ன அப்படின்னா சத்தியம் என்பது தெரியணும் முதல்ல. இப்ப நான் சொல்றேன், சாப்பிட்டால் வேற எந்த எண்ணங்கள் இல்லாம சாப்பிட்டால் உங்களுக்கு அதுல இருக்கும் ஒரு ருசி என்பது தெரியுது. யூ வில் என்ஜாய் த ஃபுட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றீங்க. அதை நீங்க ட்ரை பண்றீங்க. முதல்ல நீங்க அந்த மாதிரி சாப்பிடல, கொஞ்சம் இப்ப சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது, ஆமா, ரசம் சாப்பிடும்போது ஒவ்வொரு மிளகு, தனியால், கருவேப்பிலை இது எல்லாமே நான் இருக்கிறதே தெரியல எனக்கு. ஆனா இப்போ கவனிச்சால் அது எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. பட் எத்தினால் 100% இந்த மாதிரி ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்றது முக்கியம். ஆனா சத்தியம் தெரிந்தால் உங்களுக்கு இது ஒரு பழக்கமாக மாறி அதுவே நீங்க ஆகுறீங்க. அதுக்கு சத்தியம் என்பது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்ப சாப்பிடும்போது கவனம் என்பது உணவு மீது கொடுக்கணும் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சத்தியம். அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அணுக்களும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு ஒரு உயிர் என்பது இருக்கு. அதுக்கு நாம கொடுக்குற அனுபவம் தான் அதுக்கு எனர்ஜி. நாம கொடுக்குற உணவு தான் அதுக்கு எனர்ஜி. நாம எது சாப்பிடுறோமோ அதுதான் நாம ஆகிறோம். எப்படி சாப்பிடுறோமோ அப்படிதான் ஆகிறோம் அப்படின்ற சத்தியங்கள் எல்லாமே உணரும் போது, இந்த விதமான சத்தியங்கள் எல்லாமே உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்றீங்க, ஐயோ நாம ஒரு வாட்டி சாப்பிட்டால் இத்தனை கோடி கணக்கான அணுக்களுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா இந்த டேஸ்ட், இந்த எனர்ஜி அப்படின்னும் போது என்ன ஆகும், நம்முடைய முழு கவனம் அது மேலேயே இருக்கு. கவனம் எங்கே இருக்குமோ அங்கே மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே போல் நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாயிண்ட்ஸ், அதாவது பாடியில இருக்கும் எலும்புடைய ஜாயிண்ட்ஸ், அது எல்லாமே ஃபிளெக்சிபிளா மூவ் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய உடல், மசில்ஸ், ஸ்கின், சென்சேஷன், ஃபீலிங் இதன் மீது கவனம் செலுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கும் அனுபவம் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. தட் இஸ் கால்ட் அஸ் மைண்ட்ஃபுல்னஸ். சேம் இதுக்கும் பின்னாடி ஒரு அனுபவம், சத்தியம் எல்லாமே இருக்கு. அந்த சத்தியம் உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முழு கவனம் நடக்கும்போது வாக்கிங் மேல மட்டுமே இருக்கும். இல்ல ஒரு தெரப்பி மாதிரி நீங்க ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணும்போது மட்டும் கவனிச்சால் சில அனுபவம் வருது. எத்தனை நாள் பண்றோம் அந்த மாதிரி, ஒரு 10 நாள், 15 நாள், ஒரு நாளுக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பண்ண முடியும், அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செயல் செய்கிறோமோ அங்க எல்லாமே மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு பின்னாடி, அதாவது நாம செய்யும் செயலுக்கு பின்னாடி எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும். இந்த கேள்வி வந்தால் அந்த சத்தியம் என்பது உங்களுக்கு அறிமுகம் படுத்த முடியும். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது. ரெண்டாவது மைண்ட்லீஸ்னஸ். மைண்ட்லீஸ்னஸ் அப்படின்னா என்ன, மைண்ட் ஃபுல்லா 0 பண்ணு அப்படின்னா முடியாது. மெடிடேஷன்ல கூட அதாவது ஒரு 100% மைண்ட் இருந்தால் மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்னா ஒரு 99% கம்மி பண்றது. என்ன இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் என்ன பண்றேன், மெடிடேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க 99% மைண்ட் 0 பண்றீங்க பாருங்க. அது மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெடிடேஷன் அப்படின்னா என்ன, மைண்ட்லெஸ்னஸ் தான். தியானத்துல என்ன செய்கிறோம், நம்ம எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு எண்ணங்களற்ற நிலை கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல. ஆனா வருதா எண்ணங்களற்ற நிலை? சில நேரத்துல வருது, சில நேரத்துக்கு திரும்பி நம்ம பின்னாடியே வருது. கொஞ்சம் வந்தா ஓகே, ஜாஸ்தி வந்தா அது மைண்ட்லெஸ்னஸும் கிடையாது, மெடிடேஷனும் கிடையாது.
ஸோ எப்போ நம்ம இந்த குவாலிட்டி ஆஃப் மைண்ட்லெஸ்னஸ், அதாவது குவாலிட்டி ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்னா என்ன? மெடிடேஷனோட குவாலிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸோட குவாலிட்டி அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா பரிபூர்ணமான வாழ்க்கை, 100% அனுபவம் யாரெல்லாம் பெறுவார்களோ அவங்க மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏதோ செய்கிறாரு, மைண்ட் எங்கேயோ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் செய்ய வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் வரல அப்படின்னா மைண்ட்லெஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? இந்த ரெண்டும் சரிசமானமாக இருக்கணும். அப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை, உலகத்துல எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது தேவையே இல்லை, 24 மணி நேரமும் நான் மைண்ட்லெஸ்னஸ்லயே இருக்கிறேன், மெடிடேஷன் மட்டுமே பண்றேன் அப்படின்னா இந்த உடல் எதுக்கு ஒண்ணுக்கு, எதுக்கு பிரிந்தேன்? இந்த உலகத்துல மட்டுமே பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கு. இந்த பஞ்சபூதங்களின் மூலம் வந்த அந்த உணவு காய்கறிகள் எல்லாமே நீங்க சாப்பிட்டா அது ஒரு அனுபவம் கொடுக்கும். இந்த உடல் மூலமா நாம நிறைய செயல்கள் எல்லாமே செய்தால் அங்கே கிரியேஷன் ஒர்க்ஸ் என்பது நடக்கும். அந்த கிரியேஷன் ஒர்க்ஸ் மூலமா திரும்பி அனுபவம் என்பது கிடைக்கும். இந்த அனுபவத்திற்காக தான் வந்திருக்கிறோம். அதுக்காக பாதி மைண்ட்ஃபுல்னஸ் பாதி மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது இருக்கு. இங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கிரியேஷன் ஒர்க்ஸ். ஒரு கிரியேஷன் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னும் போது அது நடக்கிற நேரத்துல ஆகட்டும், அது பயன்படுத்துகிற நேரத்துல ஆகட்டும் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். ஆனா என்ன கிரியேஷன் பண்ணணும் அப்படின்றது எப்படி தெரியுது? அங்கேதான் மைண்ட்லெஸ்னஸ் தேவைப்படும். மைண்ட்ஃபுல்னஸ் இந்த உலகத்துல இருக்கும், மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது நம்ம உள்ள இருக்கும், இல்ல வெளி உலகத்துல இருக்கும். அதுக்காக யூனிவர்ஸோட கனெக்ஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன கிரியேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியுது. அந்த யூனிவர்ஸோட தொடர்புக்காக செய்யறது தான் மைண்ட்லெஸ்னஸ். அந்த மைண்ட்லெஸ்னஸ்ல, அதாவது மெடிடேஷன்ல இருக்கும்போது என்ன கிரியேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. என்ன கிரியேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சால் இந்த வாழ்க்கையில எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை செய்யும் போது அது மூலமா நமக்கு 100% அனுபவம் பெற பாருங்க. அங்கேதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது உபயோகம். ஸோ யாரெல்லாம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மைண்ட்லெஸ்னஸ் ரெண்டும் பாதி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ he is called as யோகி. அவங்க தான் யோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த யோக வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மைண்ட்லெஸ்னஸ் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்றவங்க தான் யோகி. இது ஒரு டெஃபினிஷன் மாஸ்டர். யோகி பாருங்க, தூக்கத்துல கூட அவங்க மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது அவேர்னஸ் இன் ஸ்லீப் ஆல்சோ, மைண்ட்ஃபுல் ஸ்லீப்பிங் அப்படின்வாங்க. அவங்க உள்ள எடுக்கும் சுவாசம், வெளியே விழும் சுவாசம், அந்த ஸ்னாரிங் சவுண்ட் கூட அவங்களுக்கு தெரியுது. நமக்கு தெரியுதா? பக்கத்துல யாரோ ஒருத்தர் எழுதி விட்டு கீழே தூக்கும் அப்படின்னு சொன்னா அப்பதான் தெரியுது, ஓஹோ நமக்கு ஸ்னோரிங் வருதா, ஓட்ட விடுறோமா அப்படின்னு சொல்லி. தட் இஸ் நாட் மைண்ட்ஃபுல் ஸ்லீப். யோக நித்ரை அப்படின்னு சொல்லுவாங்க தானே, தட் இஸ் கால்ட் அஸ் மைண்ட்ஃபுல் ஸ்லீப். சாப்பிடும் போது மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க, பேசும்போது மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க, தூங்கும் போது மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க, நடக்கும் போது ஏதாவது செய்யும் போது எல்லா நேரத்திலையும் மைண்ட்ஃபுல்லா இருப்பாங்க. எங்க மைண்ட்ஃபுல்னஸ் தேவையில்லையோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்லெஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் யோக வாழ்க்கை, லைஃப் ஆஃப் எ யோகி மாஸ்டர்ஸ். நாம் எல்லோரும் பிரமிட் ஞான யோகிகள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. We are all pyramid masters who are pyramid meditation yogis. Thank you masters. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.